ஒரு அழகான கிராமத்துல ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கும் மத்தவங்க போலவே ஒரு ஆசை இருந்துச்சு. சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு நிறைய பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை சந்தோஷமா நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற ஆசைதான் அது. அதனால சில வருடங்கள் வேலைக்கு போய் அதுக்கான காசுகள்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் ஒரு சின்ன வியாபாரத்தை தொடங்குறான். ஆரம்பத்துல ரொம்ப உற்சாகமா ஒவ்வொரு நாளும் கடைக்கு சந்தோஷமா போறதும் பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறதுமா இருந்தான். ஆனா நாட்கள் போக போக அவனோட வியாபாரம் குறைய ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வாடிக்கையாளர் கூட அவன் கடைக்கு வராத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால வரவு சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அதே சமயம் கடை வாடகை, வீட்டு வாடகை, மத்த செலவுகள்னு நஷ்டங்கள் அதிகமா சந்திச்சுக்கிட்டே இருந்தான். இந்த மனவேதனையாலையும் கோபத்தாலையும் அவனோட வீட்டுல மனைவியிடம் தினம் தினம் தேவையில்லாத சண்டைகள் போட ஆரம்பிச்சான். இவனோட தொல்லையை தாங்க முடியாத மனைவி ஒரு நாள் வீட்டை விட்டே போயிடுறாங்க. இவனோட இந்த செய்கைகளால மனம் வருந்தின இவனோட அம்மா அப்பாவும் இவன்கிட்ட பேசுறதையே குறைச்சிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஓட ஒரு நாள் விரக்தியில கடைய சாத்தின இளைஞன் அன்றைய இரவு தன்னோட வீட்டுக்கு போகாம அவன் கிராமத்துல இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போறான். ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி அங்க ஓடிட்டு இருந்த ஒரு சின்ன ஆற்று பக்கத்துல உட்கார்றான். அப்போ தன்னோட வாழ்க்கையை நினைச்சு நொந்து புலம்பவும் ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நிமிடங்களுக்கு அப்புறம் அவன் தோள்பட்டை மேல யாரோ கைய வைக்கிற மாதிரி அவன் உணர்றான். அதிர்ச்சியில பயந்து போய் திரும்பினா இளைஞன் தனக்கு பின்னாடி ஒரு பெரியவர் நிக்கிறத பாக்குறான். அவரு பாக்கிறதுக்கு தெய்வீக கலையோட ஒரு மெல்லிய புன்னகையோடையும் இருக்காரு. இப்போ அந்த இளைஞன் கிட்ட அந்த பெரியவர் இப்படி கேக்குறாரு, தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப விரக்தியில இருக்கிற மாதிரி தெரியுது, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. அந்த பெரியவர் யாருன்னே தெரியலனாலும் அவர் பேசினதை கேட்டதும் இந்த இளைஞனுக்கு கண்கள்ல கண்ணீர் தார தாரையா கொட்ட ஆரம்பிக்குது. அந்த பெரியவர் கிட்ட தனக்கு நடந்த அத்தனை விஷயங்களையும் தெளிவா சொல்லி முடிக்கிறான் அந்த இளைஞன். இதை கேட்ட அந்த பெரியவர், தம்பி, உன்னை ஏழ்மையான நிலைக்கு தள்ளக்கூடிய சக்தி 7 பழக்கங்களுக்கு இருக்கு. அந்த பழக்கங்களை நான் ஒன்னொன்னா சொல்றேன், அதை நல்லா கவனிச்சு கேளு. கேட்டதுக்கு பிறகு உனக்கு அந்த பழக்கங்கள்ல ஒண்ணு இருந்தா கூட அதை உடனடியா விட்டுரு. அதன் பிறகு நீ இழந்த எல்லாமே உன்னை தானா தேடி வரும்னு சொல்லிட்டு அந்த பழக்கங்கள் என்னென்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் பழக்கம் சோம்பேறித்தனம். வெறும் எப்ப பார்த்தாலும் தூங்குறது, எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கிறது பேரு மட்டும் சோம்பேறித்தனம் இல்ல. கடமைகளை சரியான நேரத்துல செய்யாம நாட்கள் கடத்துறது, ஏதாச்சும் சாக்கு சொல்லிட்டே இருக்கிறது, சொகுசை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு பேரும் சோம்பேறித்தனம் தான். வெற்றின்றது யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காது. வெற்றிக்கான வாய்ப்புகள் நம்மள அமைதியா வந்து சேர்ந்தாலும் சீக்கிரமாவே நம்மளை விட்டு விலகி போற தன்மை உடையது. அந்த வாய்ப்புகளை தவற விடுறவங்க எல்லாருமே வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேரு கஷ்டமான வேலைகளை பார்த்தாலே அப்புறம் பண்ணிக்கலாம், இல்ல பண்ணாமலே விட்டுடலாம்னு நினைப்பாங்க. ஆனா வாழ்க்கையில யாரு கடினமா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாழ்க்கையோட பலனே கிடைக்குது. இரண்டாவது பழக்கம் சரியான சேமிப்பு திட்டம் இல்லாம இருக்கிறது. வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் சம்பாதிச்சதை சேமிச்சு வைக்கிறது. பெரும்பாலான நபர்கள் சம்பளம் வந்த அதே தினமே தேவையில்லாத செலவுகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது தன்னோட ஆசைக்காகவோ இல்ல மத்தவங்க கிட்ட தன்னை பகட்டா காட்டிக்கிறதுக்காகவோ இருக்கலாம். இப்படியே பண்ணிட்டு மாச கடைசியில அவசர செலவுக்கு கூட காசு இல்லாம நிற்பாங்க. ஆனா அறிவாளிகள் என்ன செய்வாங்கன்னா, ஆரம்ப கட்டத்திலேயே தனக்கு தேவையான சேமிப்புகளை செய்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற காசுல தனக்கும் தான் குடும்பத்துக்கான செலவுகளையும் செய்வாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் சேமிப்பே இல்லாம செலவு செஞ்சா ஏழை ஆயிடுவான். இதுவே ஏழையா இருந்தாலும் அவன் தன்னோட சேமிப்பை தொடர்ந்து சரியான முறையில செஞ்சுட்டு வந்தா ஒரு நாள் கண்டிப்பா அவன் வசதி உள்ளவனா மாறுவான். அதனால நீ சேமிப்பு பழக்கத்தை கண்டிப்பா உனக்குள்ள கொண்டு வா. அது உனக்கான பொருளாதார பாதுகாப்பை கண்டிப்பா கொடுக்கும். மூன்றாவது பழக்கம் ரிஸ்க் எடுக்க பயப்படுறது. ரிஸ்க் எடுக்காம நம்ம யாராலையுமே வளர முடியாது. அப்படி எடுக்கலன்னா அவங்க கடைசி வர வாழ்க்கையில ஒரே புள்ளியில தான் நகர முடியாம நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துல உள்ள அனைத்து விதமான சாதனையாளர்களும் தன்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல சொகுசு வாழ்க்கைய தியாகம் பண்ணிட்டு தான் வெளியே வந்திருப்பாங்க. ரிஸ்க் எடுக்கலன்னா வெற்றிக்கான வாய்ப்புகளை நாம கண்டிப்பா இழந்துருவோம். அதனால நீயும் உன் வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும்னா ஆழம் அறிஞ்சு ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கணும். நான்காவது பழக்கம் தனி ஒழுக்கமின்மை.
ஒழுக்கம் மட்டும் இல்லைன்னா ஒருவனுக்கு எவ்வளோதான் திறமை இருந்தாலும் எவ்வளோதான் உழைச்சாலும் அது வீண் தான். தனி மனித ஒழுக்கம்ல என்னெல்லாம் அடங்கும்? காலையில நேரத்துக்கு எழுந்திருக்கிறது, சரியான நேரத்துக்கு வேலையை ஆரம்பிக்கிறது மற்றும் சரியான நேரத்துல கொடுத்த வேலையை முடிக்கிறது. சுருக்கமா சொல்லணும்னா, நாம கடமையை நினைச்சு ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னா சில நாட்களுக்கு அப்புறம் அதை பண்ண தோணலன்னாலும் இல்ல போர் அடிச்சாலும் அதனாலெல்லாம் தடுமாறிடாம மனம் மாறிடாம எப்படியாவது எடுத்த காரியத்தை பண்ணி முடிக்கிறது தான் தனி மனித ஒழுக்கம். இந்த பழக்கம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே அலங்கோலம் ஆயிடும். 5வது பழக்கம், கற்றுக்கொள்ளாமல் இருப்பது. இந்த உலகம் எல்லா விதத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கு. புது புது தொழில்நுட்பங்கள், ட்ரெண்ட்ஸ், ஐடியாஸ்னு வளர்ந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நாம கத்துக்க தவறிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பின்னடைவை தான் சந்திப்போம். நாம வளர்ச்சி அடையணும்னா புது புது விஷயங்களை எப்பவுமே நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். 6வது பழக்கம், தீய நண்பர்களின் பழக்கம். உன்னோட நண்பர்கள் நேரத்தை வீணடிச்சு புரளி பேசிக்கிட்டு எந்த ஒரு முன்னேறும் நோக்கமும் இல்லாம வெட்டியா இருந்தாங்கன்னா நீயும் அவங்கள போலதான் இருப்ப. இதுவே நல்ல நண்பர்களோட பழகினா அவங்கள போலவே நீயும் வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறணும்னு நினைப்ப. அதனால உன்னை சுத்தி உள்ள ஆட்களை ரொம்ப கவனமா தேர்வு பண்ணணும். 7வது பழக்கம், எப்போ பார்த்தாலும் யாரை பத்தியாவது புகார் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஒரு சில பேரு எப்போதும் தான் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணம் மற்றவங்க தான் இல்ல தன்னோட ராசிதான்னு ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பேசுறதால எதுவுமே மாற போறதில்ல, நேரம் மட்டும்தான் விரயமாகும். அதுக்கு பதில் நமக்கு இருக்கிற பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக நாம கடவுளுக்கு நன்றி உணர்வோட இருக்கணும். எது இல்லையோ அதற்கான சூழலை அமைக்க என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இது எல்லாத்தையும் பொறுமையா அந்த இளைஞனுக்கு சொல்லி முடிக்கிறாரு அந்த பெரியவர். அதை தாண்டி வெற்றின்றது அதிர்ஷ்டத்தால வரதில்ல, மாறாக நேரத்தை மதிச்சு பணத்தை சேமிச்சு புது விஷயங்களை கத்துக்கிட்டு தனி மனித ஒழுக்கத்தோட இருப்பதன் மூலமா தான் கிடைக்கும்னு சொல்றாரு. இதனால மிகப்பெரிய ஞானத்தை அடைந்த இளைஞன் அந்த பெரியவருக்கு மனதார நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு பாக்குறான். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பெரியவர்கிட்ட இப்படி கேக்குறான், நீங்க யாரு? இந்த நேரத்துல இந்த காட்டுக்குள்ள என்ன பண்றீங்கன்னு. அதுக்கு அந்த பெரியவர், ஒரு காலத்துல நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். நீ பண்ண எல்லா தவறுகளையும் நானும் பண்ணேன். அதனால வந்த மன உளைச்சலால நானே இறந்து போயிட்டேன். இப்போ ஒரு ஆன்மாவா இருந்து உன்ன மாதிரி யாரெல்லாம் திக்கில்லாம குழப்பத்துல அலையிறாங்களோ அவங்களெல்லாம் நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இத கேட்ட அந்த இளைஞன் பயத்துல உறைஞ்சு போயிடுறான். நெஞ்செல்லாம் படபடக்க, நீங்க இறந்துட்டீங்களா? அப்போ நீங்க உயிரோட இல்லையான்னு கேக்குறான். ஆமா, ஆனா நான் யாரையும் பயமுறுத்த விரும்பல. என்னோட நோக்கம் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு உதவுறது மட்டும்தான். வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கு. எந்த நேரத்திலையும் மனசு விட்டுறாம தப்பான முடிவுகளை எடுக்காம இருக்கணும்னு உணர்த்துறது தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. இத பார்த்து அந்த இளைஞன் பயந்தாலும் பதட்டப்பட்டாலும் தனக்கு கிடைத்த ஞானத்தை கொண்டு தான் வீட்டை நோக்கி சந்தோஷமா நடந்து போறான். அடுத்த நாள்ல இருந்து தன்னோட தவறான பழக்க வழக்கங்களை மாற்ற முயற்சிக்கிறான். சில மாதங்களுக்கு அப்புறம் நல்ல பழக்கங்கள் கொண்ட இளைஞனா மாறுறான். ஒரு வருடத்துல அவன் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. அவன் தொழில் வளர்ந்தது, அவனோட மனைவி திரும்ப அவனுக்கு கிடைக்கிறாங்க, அவனோட பெற்றோர்களும் நல்லபடியா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. சோ மக்களே, நீங்களும் இந்த 7 பழக்கங்களை திருத்த பாருங்க. கொஞ்ச நாட்கள்ல உங்களோட வாழ்க்கையிலயும் மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned, take care, bye bye.